வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம உலக வரலாற்றையே புரட்டி போட்ட, ஆனா நம்மில் பலருக்கு தெரியாத ஒரு முக்கியமான போரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது சும்மா ஒரு ஊர்ச்சண்டை கிடையாதுங்க. இதோட தாக்கம் உலகம் பூரா எதிரொலிச்சது. என்னடா இது? நெப்போலியன் எங்க இருக்காரு, இந்தியா எங்க இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? ஆனா உண்மை என்னன்னா, இந்த 3 விஷயத்தையும் ஒன்னா இணைச்சது 18ஆம் நூற்றாண்டோட இறுதியில நடந்த ஒரு பெரிய போர்தான். வாங்க, அந்த உலகளாவிய கதைக்குள்ள போலாம். அந்த தொடர்பு இந்த கடிதத்திலேருந்து தாங்க தொடங்குது. பிரான்சோட மாவீரன் நெப்போலியன் இந்தியாவில இருந்த மைசூர் ராஜ்யத்தோட கைகோர்க்கிறாரு. இந்த கூட்டணி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே கதிகலங்க வச்சது. சொல்லப்போனா இந்த போருக்கு முக்கியமான தீப்பொறியே இதுதானே சொல்லலாம். சரி, இந்த கூட்டணி தான் மோதத்துக்கு காரணம்னா, அப்போ களத்துல நேருக்கு நேரா நின்னு மோதின அந்த 2 பெரிய சக்திகள் யாரு? வாங்க, அந்த புலியையும் கம்பெனியும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் புத்தம் புது டெக்னாலஜியோட யாருக்கும் அடங்காத திப்பு சுல்தானோட மைசூர், இன்னொரு பக்கம் வியாபாரம் செய்ய வந்து மெல்ல மெல்ல ராணுவ பலத்தால நாட்டையே பிடிக்க நினைச்ச பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. 2 பேரோட நோக்கமும் முற்றிலும் வேற வேற. இங்கு படைபலத்தை பாத்தீங்கனாலே ஒரு விஷயம் பளிச்சுன்னு தெரியும். திப்பு சுல்தான் பக்கம் கிட்டத்தட்ட 37,000 வீரர்கள், ஆனா பிரிட்டிஷ் தலைமையிலான கூட்டணியில 70,000க்கும் மேற்பட்ட வீரர்கள். ஆரம்பத்திலிருந்தே இது ஒரு சமமில்லாத மோதல்தான். இவ்ளோ பெரிய படைபலத்தை வச்சுக்கிட்டு பிரிட்டிஷ்காரங்க சும்மா இருப்பாங்களா? பிரெஞ்சுக்காரங்க வர்றாங்கங்கிற அந்த அச்சுறுத்தலையே ஒரு பெரிய காரணமா காட்டி மைசூர் மேல ஒரு பிரம்மாண்டமான தீர்க்கமான தாக்குதலுக்கு தயாரானாங்க. இந்த டைம்லைனை பாருங்க. பிரிட்டிஷ்காரங்களோட தாக்குதல் எவ்வளவு வேகமா இருந்திருக்குன்னு புரியும். 3 பக்கத்துல இருந்து ஒரே நேரத்துல உள்ள புகுந்து முக்கியமான சண்டைகள்ல ஜெயிச்சு சட்டுன்னு திப்புவோட படைகளை அவரோட தலைநகரமான ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கே விரட்டிட்டாங்க. பிரிட்டிஷ் படைகள் வேக வேகமா முன்னேறி வந்தாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. ஆமாங்க, மைசூர் படை தற்காப்புல இருந்தாலும் அவங்க கையில ஒரு பயங்கரமான ரகசிய ஆயுதம் இருந்துச்சு. அதுதான் திப்புவோட ராக்கெட் புரட்சி. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ சாதாரண பட்டாசு ராக்கெட் மாதிரி இல்ல. இது ராணுவத்துக்காகவே உருவாக்கப்பட்ட உலகத்தோட முதல் இரும்பு உறை கொண்ட ராக்கெட். முறையா வடிவமைக்கப்பட்ட ரொம்பவே திறமையான ஒரு ஆயுதம். யோசிச்சு பாருங்க. பிற்காலத்துல நெப்போலியனையே தோற்கடிச்ச மாவீரன் வெல்லிங்டன் பிரபுவே மைசூர் ராக்கெட்டுகள் முன்னாடி ஆரம்பத்துல திணறி போயிருக்காரு. அவரோட முதல் தாக்குதலையே இந்த ராக்கெட்ஸ் தான் முறியடிச்சது. இதுவே அதோட பவருக்கு ஒரு பெரிய சாட்சி. ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியே சொல்றாரு பாருங்க, அந்த போர்க்களத்தோட குழப்பத்தையும் திகலையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது இந்த வரிகள். ராக்கெட் தாக்குதல் எதிரி படைக்கு எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அனுபவமா இருந்திருக்கும்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. இப்போதான் இந்த கதையோட முக்கியமான ட்விஸ்டுக்கே வரும். திப்புவோட ராக்கெட்களை பார்த்து மிரண்டு போன பிரிட்டிஷ்காரங்க அதோட டிசைனை அப்படியே காப்பி அடிச்சு வில்லியம் காங்க்ரீவ்னு ஒருத்தர் மூலமா புது ராக்கெட்களை உருவாக்குனாங்க. அந்த ராக்கெட்களை தான் அமெரிக்க தேசிய கீதத்துல வர்ற ராக்கெட்ஸ் ரெட் கிளேர். நினைச்சு பாருங்க, ஒரு இந்திய கண்டுபிடிப்பு உலகத்தோட இன்னொரு மூலையில ஒரு நாட்டுக்கே அடையாளமா மாறியிருக்கு. திப்புவோட ராக்கெட்ஸ் உலக வரலாற்றையே மாத்தினாலும் அந்த நேரத்துல அது மட்டுமே மைசூரை காப்பாத்த போதுமானதா இல்ல. போர் இப்போ அதோட கடைசி கட்டத்தை நெருங்கிடுச்சு. இடம் ஸ்ரீரங்கப்பட்டணம். இறுதி தாக்குதலோட முக்கியமான தருணங்கள் இதுதான். அந்த போர்ல ஒரு பெரிய திருப்பு முனையே கோட்டைக்குள்ள இருந்த ராக்கெட் கிடங்கு மேல பிரிட்டிஷ் குண்டு விழுந்து வெடிச்சதுதான். அது மைசூர் படைக்கு ஒரு பெரிய பின்னடைவா அமைஞ்சிடுச்சு. இதுதான் திப்பு சுல்தானோட குணம். தப்பிச்சு போய் உயிரை காப்பாத்திக்க வாய்ப்பிருந்தோம், கடைசி வரைக்கும் தன்னோட வீரர்களோட நின்னு போராடணும்னு அவர் முடிவு செஞ்சாரு. இந்த ஒரு வரி போதும் அவர் ஏன் மைசூரின் புலின்னு அழைக்கப்பட்டாருன்னு புரிஞ்சுக்க. கடைசி வரைக்கும் புலியாவே வாழ்ந்துட்டு போனாரு. கடைசியில மைசூர் மன்னரோட வீரமான போராட்டம் ஒரு சோகமான முடிவுக்கு வந்தது. இதோட மைசூரோட எதிர்ப்பும் முடிவுக்கு வந்தது. பாருங்க, திப்புவோட மரணச் செய்தி கேட்டதும் பிரிட்டிஷ் தளபதி சொன்ன வார்த்தைகள் இதுதான். ஒரு பக்கம் வீரம், தியாகம், இன்னொரு பக்கம் வெற்றி பிரகடனம். இந்தியாவோட அதிகார மையம் எப்படி கைமாறுச்சுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான சாட்சி. சரி, திப்புவோட மரணத்தோட போர் முடிஞ்சிடுச்சு. ஆனா அதோட உண்மையான விளைவுகள் அப்போதான் ஆரம்பிச்சுது. ஒரே ஒரு போர் இந்தியாவோட தலையெழுத்தையே எப்படி மாத்தி அமைச்சுதுன்னு இப்ப பார்க்கலாம். போருக்கு பிறகு நடந்த முக்கியமான மாற்றங்கள் இதுதான். பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப தந்திரமா மொத்த ராஜ்யத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்காம பழைய ராஜவம்சத்தை ஒரு பொம்மை மாதிரி ஆட்சியில உட்கார வச்சு முக்கியமான பகுதிகளை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க.
இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, இது சும்மா ஒரு போரோட வெற்றி கிடையாது. தென்னிந்தியாவுல பிரிட்டிஷ எதிர்க்கக்கூடிய கடைசி பெரிய சக்திய இந்த போர் காலி செஞ்சது. இதுக்கப்புறம் அவங்கள தடுக்க யாருமே இல்ல. இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம முடிச்சுக்கலாம். ஒருவேளை அந்த இறுதிப் போர்ல திப்புவும் அவரோட ராக்கெட்டுகளும் ஜெயிச்சிருந்தா இந்தியாவோட ஏன் இந்த உலகத்தோட வரலாறே வேற மாதிரி இருந்திருக்குமோ? என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.